மழை குறைந்ததால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர்த்திறப்பு குறைப்பு 6000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக குறைக்கப்பட்டது. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனின் இறுதிச் சடங்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. இருநூற்று 34 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமைகள் அனைவரும் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும். 2026 சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்கும் என்றும் EPS சூளுரை. அதிமுகவில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. அதிமுகவுக்கு கோட்டையாக இன்று இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் எனவும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி திமுக மீது களங்கம் சுமத்திடலாம் என கற்பனை கோட்டை கட்டியிருக்கிறார் EPS. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை கொடுக்க காரணமே அதிமுக ஆட்சியில்தான் என்றும் RS பாரதி குற்றச்சாட்டு. அதிமுகவின் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப போவதில்லை எனவும் திட்டவட்டம். வானவில் வரும் போகும், ஆனால் சூரியன் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் கட்சி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு கி வீரமணி பதில். அம்பேத்கரை புகழ்ந்து கொண்டு அரசியல் சட்டத்திற்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறது பாஜக அரசு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 5000 வழங்க திருமாவளவன் வலியுறுத்தல். டங்ஸ்டனுக்கு ஒப்புதல் வழங்கிய மத்திய அரசை கண்டித்து மதுரை மேலூர் CPM கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை MP சு வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கனமழையால் பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கர் சோள பயிர்கள் சேதம். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னை 7 கிணறு பகுதிகள் மாடு முட்டி முதியவர் படுகாயம். மாடு முட்டும் CCTV காட்சி வெளியாகி வைரல். மகாராஷ்டிரா அரசின் அமைச்சரவை விரிவாக்கம். தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பூமியை நோக்கி வரும் 2 சிறுகோள்கள், நாசா எச்சரிக்கை. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து. தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக செஸ் வீரர் குகேஷுக்கு சிங்கப்பூரில் பாராட்டு விழா. சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அமெரிக்காவில் பெற்றோரை கொலை செய்ய சிறுவனுக்கு அறிவுரை கூறிய AI சாட்பாட். காவல்துறையினர் விசாரணை. அதிமுகவில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. அதிமுக எஃகு கோட்டையாக இன்று இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் எனவும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்டில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழப்புக்கு 405 ரன்கள் சேர்ப்பு. ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெர்ட்டின் சதமடித்து அசத்தல்.